அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொய் சொல்வதா? குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் என்று இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொய் சொன்னது கிடையாது என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ولا تقولوا لما تصف ألسنتكم الكذب هذا حلال وهذا حرام. உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். لتفتروا على الله الكذب. அப்படி உங்களுடைய வாய்க்கு வந்தபடி ஹலால் ஹராம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு மார்க்க சட்டங்கள் பேசுகிறோமே சகோதரர்களே, ஹலால் ஹராம் பேசுகிறோமே, தெளிவான ஆதாரங்களை அறிந்து குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அறிந்து உலமாக்களிடத்திலே அதற்குரிய விளக்கங்களை தெளிவாக பெற்றுக் கொண்டுதான் ஹலால் ஹராம் சொல்கிறோமா? கேள்விப்படுகிறோம், ஏதோ ஒரு சீடியிலே கேட்ட நினைவிருக்கிறது, ஒரு புத்தகத்திலே பார்த்த ஞாபகம் இருக்கிறது, உடனே நண்பர்களோடு விவாதிக்கிற போது ஹலால் ஹராம் சொல்கிறோமா இல்லையா? நிச்சயமாக இது ஹலால் என்பதும் நமக்கு தெரியாது, நிச்சயமாக ஹராம் என்பதும் தெரியாது. அந்த இடத்திலே தன்னை ஒரு தாயாக காட்டிக் கொள்கிற காரணத்தினால், அந்த இடத்திலே தன்னை ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகராக காட்டுகிற காரணத்தினால், அல்லது அந்த இடத்திலே தனக்கு எல்லாம் தெரிந்தவன் என்று காட்டுகிற காரணத்தினால், சில வேளைகளில் எதிர்த்தரப்பு வாதியை வாயடைக்க வைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் நம்முடைய வாய்க்கு வந்தபடி ஹலால் ஹராம் சொல்கிறோமே. அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருந்தால், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய கொடுமை என்பது தெரிந்திருந்தால் ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் நம்மிடத்திலே வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது.